அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருள் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதர்களிக்கும் நிலையற்ற பலியினில் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனிதமாக்கப்பட்ட நாள் நம்மை ஒளிர்வித்தது. மக்களினத்தாரே வாருங்கள், ஆண்டவரை வணங்குங்கள், ஏனெனில் பேரொளி மண்ணின் மீது இறங்கி வந்துள்ளது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 22 முதல் அதிகாரம் 4 இறைவசனம் 6 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் நமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடம் வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர்கிறிஸ்துவிடம் வரும் தூண்டுதல். அந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள், எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவிசாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவிசாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள்
12 முதல் 17 வரை மற்றும் 23 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லைகளில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய்பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்பொலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கரை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் தீமையில் வாழும்போது, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிற போது, அடிமை நிலையில் இருக்கின்ற போது, இந்த உலக போக்கிலான வாழ்க்கையை வாழும்போது உம் அன்பை சுவைக்க தவறுகிறோம். உம் அன்பில் இணைந்திருக்க தவறிவிடுகிறோம். இயேசுவே, உலகின் ஒளியானவரே, எங்கள் வாழ்க்கை இருளின் பாதைக்கு சென்று விடாமல் ஒளியாகிய உம்மை பற்றி கொண்டு வாழவும், ஒளியாம் இறைவனாகிய உம்மை பற்றி கொண்டு வாழ நல்ல மனமாற்றம் பெற்று நன்மைகள் செய்து உம் அன்பில் நிலைத்திருக்கவும் வரம் தாரும். இந்த நாளையும் இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து உமது அருள் நன்மைக்காக வேண்டி மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென். உலகின் ஒளி நானே, என்னை பின் செல்பவர் இருளில் நடவார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற வாக்குறுதியை தருகிறது முதல் வாசகம். கடவுளிடத்தில் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நாம் எதை கேட்கிறோம்,
எந்த மனநிலையில் கேட்கிறோம் என்பது மிக மிக அவசியம். நாம் கேட்பதில் சுயநலம் இருக்கிறதா? நாம் கேட்பது பிறருக்கு தீமை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறதா? நாம் கேட்கின்ற ஒன்று அல்லது நமக்கே அல்லது நம்முடைய குடும்பத்திற்கே எதிரானதாக மாறிவிடுகிறதாக இருக்கிறதா? இவை எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்தவராக இறைவன் இருக்கிறார். எனவே இறைவனுக்கு தெரியும் எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும், யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் சரியாக உணர்ந்திருக்கிறார். கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்கிறோம். எப்பொழுது பெற்றுக்கொள்வோம் என்றால், எப்பொழுது நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோமோ அப்பொழுதுதான் பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய கட்டளைகள் எது? எது கடவுளுடைய கட்டளைகள்? இறைவார்த்தை சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ்கிறோம் என்றால், என் அன்பிற்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். கடவுள் நாம் கேட்பதையெல்லாம் தருகிறவராக இருக்கிறார். இதை அற்புதமாக இறைவார்த்தை சொல்லுகிறது. நாம் எப்பொழுது ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிறோமோ அப்பொழுது கடவுளோடு நாம் இணைந்திருக்கிறோம், கடவுளுடைய அன்பில் இணைந்திருக்கிறோம். அதன் வழியாய் தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து செயலாற்றுவதை முதல் வாசகம் சான்று பகர்கிறது. எந்த மனிதர் ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து வாழ்கிறாரோ அந்த மனிதர் உலக போக்கிலான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரமாட்டார். எந்த மனிதர் கடவுளோடு இணைந்திருக்கிறாரோ அவர் இருளின் பாதையில் பயணிக்க மாட்டார். இருளின் பாதை என்பது தீமையின் பாதை, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிற நிலை, தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஒன்றின் மீது அடிமைத்தனத்தினால் வைத்து அந்த வாழ்க்கை பயணத்தை செலுத்துகின்ற நிலை, இந்த உலகப்போக்கிலான சுய இன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற உலகப்போக்கிலான வாழ்க்கை, இது இருள் நிறைந்த வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது. இருள் நிறைந்த பாதையில் நாம் பயணிக்கும் போது இறைவனுடைய அன்பில் நாம் இணைந்திருப்பதில்லை, இறைவனோடு நாம் இணைந்து வாழ்வதில்லை. நம் வாழ்க்கை இருட்டடிந்து போகிறது. ஒளியாம் கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டு வாழ இறைவன் இந்த நாளில் நமக்கு அழைப்பு தருகிறார். அதனைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில், காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது என்கிற இறைவார்த்தை பகுதி நமக்கு தரப்படுகிறது. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். 2 நாடுகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது நற்செய்தியில். செபுலோன் நாடே, நப்தலி நாடே. செபுலோன், இந்த நெப்தலி என்கிற இந்த நாடுகள் அசிரியர்களால் அடிமை நிலையில் இருந்த நாடுகள். அசிரியருடைய ஆதிக்கத்தின் கீழ் அடிமைக்குள்ளாகி துன்பத்தினால், துயரத்தினால், வேதனையினால் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட ஒரு நிலை, துன்பமான நிலை, இக்கட்டான சூழ்நிலை இருளில் இருப்பதற்கு சமமாயிருக்கிறது. எனவே தன்னுடைய இறையாட்சி பணியை, விண்ணரசு பணியை தொடங்குகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அடிமை நிலையில் இருக்கின்ற செபலோன், நப்தலி போன்ற பகுதிகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளானது அறிவிக்கப்படுகிறது, இறை ஆட்சியானது எடுத்துரைக்கப்படுகிறது. விண்ணரசு பணியை ஆண்டவர் அந்த நாட்டு மக்களிடையே தொடங்குகிறார். அதன் வழியாய் அவர்கள் இருளிலிருந்து விடுதலை பெற்று வர வேண்டும், துன்ப நிலையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், தீமையான பாதையிலிருந்து அவர்கள் விலகி வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதற்காக அவர் முதலாக பயன்படுத்துகிற வார்த்தை மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். மனமாற்றத்தினுடைய சாட்சிகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அன்பிற்குரியவர்களே,
ஆண்டவர் இயேசு இந்த விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிற போது யார் யாருக்கெல்லாம் அந்த நற்செய்தி போய் சேருகிறது என்றால், எந்த மக்கள் இருளில் இருந்தார்களோ, துன்பத்தில் இருந்தார்களோ, கஷ்டத்தில் வேதனையில் இருந்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை ஏற்றம் பெறுகிறது. எப்படி பாருங்க, நோய் நொடிகள் அனைத்தையும் அவர் குணமாக்கினார். குறிப்பாக பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரிடையே அவர் இறைவார்த்தை பணியை ஆரம்பித்து அந்த இறை வாக்குகளின் வழியாக அவர்கள் மனம் மாறவும், உடல் உள்ள சுகம் பெறவும், நலம் பெறவும், புது வாழ்வு அடையவும் ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பை தருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? இருள் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கிறோமா? நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறோமா? கஷ்டமான துன்பமான நிலையில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அழைப்பாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இயேசு துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். துயரங்களிலிருந்து நம்மை மீண்டு வர அழைப்பு தருகிறார். எப்படி? ஒளியாம் கிறிஸ்துவை நோக்கி நாம் நகர்கிற போது. ஒளியாம் கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறவர்கள் மனமாற்றத்தினுடைய சாட்சிகளாக இருக்கிறார்கள். மனமாற்றத்தின் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அதனால்தான் யோவான் நற்செய்தியாளர் கிறிஸ்துவை ஒளியாக காண்பிப்பதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை, இயேசுவை உலகின் ஒளியாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். அதனையே யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை, உலகின் ஒளி நானே என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சான்று பகர்கிறார். இதன் வழியாய் எல்லாவிதமான அடிமை நிலையிலிருந்து, துன்பங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். ஒளியின் பாதைக்கு நம்மை அழைத்து வருகிறார் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. கடும் புயலில் கப்பல் ஒன்று தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த பாய்மரமானது, அந்த பாய்மர கயிறானது அருந்து போயிருந்தது. எனவே அந்த கப்பலின் தலைவன், கேப்டன் சொல்றாரு, ஒரு பணியாளரிடத்தில் நீ மேலே ஏறி சென்று அந்த பாய்மர கப்பலினுடைய உச்சிக்கு சென்று அந்த கம்பத்தில் அருந்து போயிருக்கிற கயிறை நீ கட்ட வேண்டும். சரி என்று தலைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இவன் மேலே ஏறுகிறான். அந்த கம்பத்தில் ஏற ஏற அந்த உயரத்தில் அவன் செல்ல செல்ல அவன் கீழே பார்க்கிறான் கடலின் கொந்தளிப்பு. கடலின் கொந்தளிப்பை அவன் பார்க்கிற போது அவன் பயந்து விடுகிறான். அவன் அச்சத்தினால் நடுங்குகிறான். அப்பொழுது அவனுக்கு மீண்டுமாய் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, கீழே பார்க்காதே, கீழே பார்க்காதே, உன்னுடைய பார்வை, உன்னுடைய நோக்கம் எல்லாம் அந்த கயிறை கட்டுவதில் இருக்கட்டும், மேலே உயரைப்பார் என்று சொல்லி அந்த கேப்டன் அவருக்கு கட்டளை பிறப்பிக்க, அதன் பிறகு அவன் மேலே ஏறி சென்று அந்த கயிறினை கட்டுவதில் தன்னுடைய முழு ஈடுபாட்டை செலுத்தினான். கயிறு கட்டி முடித்த பிறகு அவ்வளவு நேரம் அலகழிக்கப்பட்ட அந்த கப்பலானது மீண்டும் சரிவரச் செல்ல ஆரம்பித்ததாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட தருணங்கள் ஏற்படும். அந்த தருணங்கள் இருளின் பாதைக்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். எனவே ஒளியாம் கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்வோம். ஒளியின் பாதை மீட்பின் பாதை என்பதை உணர்வோம். கிறிஸ்து நம்மை இன்றைய நாளில் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும்.
வானம் பார்க்கும் பூமியை போலே மனமும் முன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போலே மனமும் முன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா, நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும், எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உண்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம். ஆண்டவரே, என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே
பல கோடி கீதம் உருவாகுதே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தந்தையின் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய ஒரே மகனின் மாட்சியை நாங்கள் கண்டோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனம் மாறி நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.